அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் ஒரு பீகாக் பெயிண்டிங் வந்து பார்த்துட்ருக்கோங்க. அதோட ஸ்கெட்சும் நம்ம போட்டாச்சு. மண்டபத்தோட கார்னர் பேட்டர்ன் வந்து மக் ஒர்க்கும் முடிச்சாச்சு. இப்போ வந்து பேஸ் ஃபில்லிங் கூட நம்ம லாஸ்ட் பதிவில் முடிச்சிட்டோம். இப்போ அந்த பேஸ் ஃபில்லிங் மேலேயும் ரிமைனிங் எல்லா இடத்துலையும் வந்து நெய்ஸ் ஒர்க் வந்து பார்க்கலாங்க. ரிலீஃப் ஒர்க், அந்த ஃபைன் டிசைன் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த ஒர்க் வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பதிவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோல்டு ஃபாயில் ஓட்டுற மாதிரி வந்துடும். இதில் வந்து ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ நம்ம ஸ்டோன் ஒர்க்கோட வேலை வந்து இதில் இருக்காது நமக்கு, சரிங்களா? இப்போ பார்டர் டிசைன் வந்து இப்படி தான் வந்து நான் போட்டிருக்கேன். நான் இப்போ ப்ரஷ் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வேறு மக்கு ரெடி பண்ணுறப்ப நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து நம்ம கோனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினது வந்து நான் போன பதிவிலே காமிச்சிருந்தேன். நான் பார்டர் மிஸ் பண்ணிட்டேங்கிறதுனால இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அந்த மயில் பகுதியில், கழுத்து பகுதியில் இருக்க ஜுவல்ஸ் வந்து போட்டுக்கலாம். அந்த ஜுவல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சின்ன சின்ன அந்த வாய்ப்பகுதியில் இருக்க தலைப்பகுதியில் வர அந்த கொண்டை பகுதி, அந்த சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த தோகை பகுதியில் நம்ம பேஸ் ஃபில்லிங் கொடுத்துருந்தோம்ல, அது மேலே வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பெயிண்டிங் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உண்மையிலேயே வந்து இது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது பண்ணுறதுக்கு, ரொம்ப ஒன்றும் கஷ்டமாக தெரியல. அந்த சின்ன சின்ன அந்த டாட்டு, அந்த சொல்ல டிசைன், லைன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டுட்ருக்கோம். ஸோ நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஒன்றும் தெரியல ஒர்க்கு. நமக்கு அந்த சொல்ல டிசைனும் லைன் டிசைன், இந்த டாட்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக அந்த போர்டு முடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. ஸ்கெட்சு வந்து தெளிவாக போட்டிருக்கணுங்க. நான் ஸ்கெட்சுக்கு வந்து தனியாக வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கெட்சு வந்து தெளிவாக கிடைக்கும். அதோடு இல்லாமல் நம்ம அந்த பேஸ் ஃபில்லிங் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ் ஃபில்லிங் மேலே வந்து டிசைன்ஸ்லாம் நம்ம திரும்ப ரீட்ராயிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டேரெக்டாக மக்கில் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மிஸ்டேக்ஸ் ஆகும். ஸோ நமக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கிளியராக கிடைக்கணும் ரிசல்ட் அப்படின்னா நம்ம அது மேலே வந்து இதே போல் பென்சிலில் ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு பண்ணணும். அப்புறம் மக் ஒர்க் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரு பக்கம் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் பண்ணுறப்ப காயாத இடத்துல நம்ம கை பற்றக்கூடாது. அந்த டைரெக்ஷனோட பொசிஷன், நம்ம கை எங்கே வச்சு ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த டைரெக்ஷனை வந்து ரொட்டேஷனில் கரெக்டாக நம்மளோட கைவாகுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டரில் நம்ம போட்டுட்டு வரணும். உள்டாவாக நம்ம கீழே போட்டு மேலே போட்டோம் அப்படின்னா நம்ம கைப்பட்டு வந்து அந்த ஸ்பாயில் ஆகிடும். எனக்கு அடிக்கடி அந்த மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கு. ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப திரும்ப போட்டுட்ருக்க மாதிரி ஆகும். அதுவே நான் கேப் விட்டுட்டு திரும்ப பண்ணுறேன்னா கூட வந்து அதை நான் மறந்துடுவேன். திரும்ப அதே மிஸ்டேக்ஸ் எனக்கு ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மைண்டில் வச்சுட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரீஒர்க் வேலை இல்லாமல் டைம் சேவிங்ஸோட நம்ம வந்து நம்ம ஒர்க்கை ஈஸியாக முடிக்க முடியும். நமக்கு டென்ஷனும் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே மக் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா காய விட்டு பண்ணுறதுக்கு இடத்த வந்து நம்ம மேலேருந்து பண்ணணும். அப்படி இல்லைனா போர்டை ரொட்டேட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு பக்கம் பண்ணுறோன்னா இன்னொரு பக்கம் கைப்படாத அளவுக்கு கிளாக் வைஸில் நீங்கள் வாட்டம் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி போர்டை வச்சுட்டு நம்ம போடணும். அதை நம்ம ஒரு சைட் போட்டு இந்த சின்ன ஒர்க்லாம் பேஸ் ஃபில்லிங் காயறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும் நமக்கு. இந்த சின்ன ஒர்க்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சைட் போட்டுட்டு இன்னொரு சைட் போட்டுட்ருக்கும் போதே காஞ்சிரும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த ட்ரையிங் ஸ்பீடு வந்து. ஸோ நமக்கு வந்து ரொம்ப டைமும் எடுக்காது, சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். ஒரு பக்கத்துக்கு நம்ம டச் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா டக்குன்னு காஞ்சிரும். இப்போ நான் வந்து அந்த வரைஞ்சிருக்க டிசைன்ஸ் மேலேயே வந்து ஃபில் பண்ணிட்டு வர போகிறேன். சொல்ல டிசைன் மட்டும் நான் வரையலை. ரிமைனிங் வந்து எந்தெந்த இடத்துல வந்து சொல்ல வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த எட்ஜஸ்லலாம் போட்டு வருவோம். ஸோ நான் ரிமைனிங் எந்தெந்த இடத்துலலாம் வந்து டிசைன் கொடுக்குறோமோ அதை மட்டும் ட்ரா பண்ணிக்கிட்டேன். பேசிக்காக ட்ரா பண்ணிவிட்டு மற்ற இடத்துலலாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஆல்டர்னேட்டிவாக நம்ம வேறு எதுவும் டிசைன் கொடுக்க போகிறதில்ல, சொல்ல டிசைன் தான் கொடுக்க போகிறோம் எந்த இடங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதனால் ஃபஸ்ட்டே வந்து அதை நம்ம ஒரு முறை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நமக்கு மைண்டில் வச்சுட்டே நம்ம வந்து அதெல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா சொல்ல டிசைன்லாம் நம்ம வரைஞ்சி போடணும் அப்படின்னா ரொம்ப நமக்கு வந்து ஒர்க்கு அதிகமாகிடும், டைமும் அதிகமாகிடும். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுட்டு நம்ம அந்த சொல்ல டிசைன்லாம் போட்டுக்கலாம். எப்படி நம்ம மண்டபத்தில் வந்து போடுறோமோ அந்த தூண்பகுதியெலாம் போடுறோமோ அதே போல் இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் ஃபைனாக கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் சின்னதாக. நான் வந்து இந்த கோன் யூஸ் பண்ணியிருக்க கோன் பார்த்திங்க அப்படின்னா நான் பேஸ் ஃபில்லிங்காக யூஸ் பண்ண அதே கோன் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுவே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு சின்னதாகவும், ப்ரெஸ் வந்து அதிகமாக கொடுத்தா கொஞ்சம் அதிகமாகவும் வந்து எனக்கு கண்ட்ரோல் வந்து என் ஹேண்டில் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ நான் இதே கோனையே வந்து நான் இந்த போர்ட் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த கோன்.
அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, மக் மிக்சிங் அப்போ வந்து நீங்கள் 3 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கீங்க, ரிமைனிங் ஸ்பூன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, நான் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் தான் வந்து டெமோ காட்டியிருக்கேன். நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி காட்டினேன் அப்படின்னா அந்த ஒரு வீடியோவில் சின்னதாக வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக நான் வாயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் எனக்கு என்ன பண்ணியிருந்தா என்ன ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். பட் வந்து நான் டெமோவில் வந்து நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எவ்வளோ ஆட் பண்ணணும் அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்து அப்புறம் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்து ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது. நான் இப்போ 6 ஸ்பூன்ஸ் போட்டேன்னா நீங்கள் என்ன வால்புட்டி யூஸ் பண்ணுறீங்களோ, கம்மோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை வந்து ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது. நம்ம வேறு கடையில் வாங்குவோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான குவாலிட்டியில் நமக்கு கிடைக்கும். நம்மளோட மிக்சிங்கும் வந்து ரேஷியோ வந்து டிஃபர் ஆகும். அரபிக் கம்மில் வந்து நம்ம கொடுக்குற தண்ணி அளவு, அதை ஊற வைக்கிறதுக்கு கொடுத்து அதை அந்த ஃபில்டர் பண்ணி எடுக்கிற வரைக்கும் நம்ம எடுத்துருக்கிறதுக்கு வந்து அளவு வந்து எந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோன்னு தெரியாது. கம்முமே வந்து குவாலிட்டி நிறையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்லேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி இருக்குது. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி நான் பார்த்துருக்கேன் கலர்ஸ்லாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணுமோ அதுக்குரிய டிப்ஸோடு சொல்லி தான் நான் உங்களுக்கு வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுபடி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு என்ன ரேஷியோவில் செட் ஆகுதோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்டை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு செட் ஆகிடும். சரிங்களா? அதே போல் பார்த்திங்க அப்படின்னா மக் வந்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, மக் மிக்சிங் வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து நம்மக்கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா டேட்லாம் கிடையாதுங்க. நீங்கள் அப்பப்போ எடுத்து பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு டைட் பண்ணி வச்சுட்டு அது கன்சிஸ்டன்சி கரெக்டாக மெயின்டைன் ஆகுதாங்கிறத மட்டும் பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து லைட்டாக ரொம்ப நம்ம என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அதே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். தூக்கி ஊற்றுறப்ப வந்து ஒரு நூல் மாதிரி வரணுன்ட்டு அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது பட்டுக்கு நமக்கு லைஃப் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்று ட்ரை ஆகி கல்லாயிடும், அப்படி இல்லைனா ஃபங்கஸ் வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது நம்ம எந்த மாதிரி பாக்ஸில் எந்த மாதிரி இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்றத பொறுத்து. அதே மாதிரி நம்ம கையிலையும் வேறு எதையும் தொட்டுட்டு வந்து க்ளீனிங் இல்லாமல் உள்ளே வைக்காமல் நம்ம க்ளீனாக யூஸ் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா நிறைய நாளைக்கு வந்து கெட்டே போகாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப டைட்டாக ரொம்ப நாள் திறக்காம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப புளிச்சு போன மாதிரி ஆகும். ஸோ நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி அதை கேப் விட்டு கிளறி விட்டுட்டு தண்ணி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டே வந்தோம்னா அது பட்டுக்கு இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து திரும்பவும் தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வீணாக போயிருக்காது. காற்றுல வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கும். அதை திரும்ப தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறினதுக்கப்புறம் இன்னொரு முறை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடும். அப்பையும் நீங்கள் இன்னொரு முறை டெஸ்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் கம்மோட எஃபெக்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம் வந்து ஆட் பண்ணி நம்ம போர்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த 2 டவுட்டும் வந்து கிளியர் ஆகிருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். நான் இந்த வீடியோ போட ஆரம்பித்ததுக்கப்புறம் மயில் வீடியோ போட ஆரம்பித்ததுக்கப்புறம் கேட்டிருந்தேன் இந்த 2 டவுட்டுக்கும் வந்து உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? இப்போ அந்த தொகையோட இந்த பகுதியில் கொடுத்துட்ருக்கேங்க. அது ரொம்ப கிட்ட கொடுக்கறதுனால ஜாயிண்ட் ஆகிக்குது. ஸோ நான் ஒரு எழுதாத பென் வச்சு அதை வந்து செப்ரேட் பண்ணிக்கிறேன். அது டச் ஆகிற மாதிரியான இடத்துலலாம் வந்து கொடுத்து செப்ரேட் பண்ணிக்கிறேன். இப்போது இதே போல் தொகையோட மற்ற எல்லா ஏரியாலையும் வந்து நான் போட்டுக்கிறேங்க. வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது அப்படின்றதுனால அந்த பெரிய ஒரு ஃபெதர் வரைக்கும் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் வந்து நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு ரிமைனிங் இருக்கிற ஒர்க் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மண்டபத்தில் வரக்கூடிய அந்த கர்டைனோட பார்டர் ஏரியா அதுக்கும் நம்ம வந்து சொலகி கொடுத்துக்கலாம். அப்புறம் பில்லரில் வந்து ஒரு சைடு மட்டும் நான் கொடுத்துருந்தேன், இன்னொரு சைடு வந்து நான் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக கொடுக்காமல் வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓவரால் வந்து மக் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபாயில் ஒட்டுறது வந்து எப்படின்றத பார்க்கலாம். நமக்கு இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நமக்கு அதில் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் வந்து நமக்கு மேலே கோல்டு ஃபாயிலுக்கு மேலே வந்து கலரிங்கில் வேணும்னா காட்டிக்கலாம். கலரிங்கில் எப்படின்னா கிளாஸ் கலர் அல்லது ஃபேப்ரிக் கலரில் யூஸ் பண்ணி நம்ம வேணும்னா காட்டிக்கலாம். அப்படி இல்லைனா நமக்கு இதுவே ஓகே அப்படின்னா லைனிங் கொடுத்துட்டு கோல்டு ஃபாயில் மேலே கொடுக்குற லைனிங்கோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க.
ஃபுல் மக் ஒர்க்கும் ஓவர். உங்களுக்கு இந்த ஒர்க்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அடுத்த பதிவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்ட் ஒர்க் கூட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.